வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 48. இப்போ நம்ம காலம்பனுடைய திரையர் கூட்டத்தை கப்புன்னு பிடிச்சிட்டாங்க பாண்டியர்கள். அப்படியே வந்துட்டு அவங்கள அப்படியே பாண்டிய நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர இந்த திருமண விழாவெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய திரையர்கள் கூட்டத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பெருசாக பரவப்படலை. அப்படி பரவப்பட்டாலும் பெருசாக அதை யாருமே மதிக்கலை அந்த நியூஸை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு திருமண விழா நடந்துட்டுருக்கு, எல்லாரும் கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த நியூஸு ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவாக கூட்டிச்சே தவிர இதை வந்து பெருசாக யாருமே பேசலை அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே அங்கே திருமண விழாவில் எதுவும் நடக்கலைன்னா இந்நேரம் இந்த கூட்டத்தை பிடிச்சிட்டு போனதை நல்லா பண்டிகை மாதிரி கொண்டாடி இருப்பாங்களாம். ஆனால் அங்கே ஆல்ரெடி பண்டிகை நடக்கிறதுனால யாரும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அப்போ தான் அங்கே சூழ்கடல் முதுவனுமே வராரு. வந்த உடனே இந்த அடிமைகளை எல்லாம் அவங்களுக்கு பரிசாக காட்டுறாங்க. பாருங்கள், கல்யாண பரிசாக நாங்கள் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த அடிமைகள் எல்லாம் காட்ட நம்ம சூழ்கடல் முதுவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. அப்பா, இந்த அடிமைகளுக்காக தாண்டா நான் வெயிட்டிங்கு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாகிடுறாரு. அப்போ தான் நம்ம கருங்கை வாணனுக்கும் அரசருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்துட்டு அடுத்து இப்போதைக்கு வந்து ஒரு பரிசை கொடுத்துட்டோம் அடிமைகளை எல்லாம். அதே சமயத்தில் திருமண விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் இல்லையா, திருமணம் நடக்கும்போது அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பரிசாக வந்து நாம் ஒன்று கொடுக்கணும். அந்த பரிசாக வந்துட்டு இந்த தேவாங்க விலங்கு இருக்கு இல்லையா, தெய்வ வாக்கு, அந்த விலங்கை வந்து பார்த்தோன்னா நம்ம அவங்களுக்கு பரிசாக கொடுக்கணும். அதை எப்படியாச்சும் நம்ம பாரிக்கிட்டு இருந்து பிடுங்கிட்டு வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வைகை நதி ஆற்றங்கரையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுற ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்குது. அந்த விளக்குகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொற்சுவை இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஏற்றுவாங்களாம். ஏன்னா விளக்கேற்றுறது வீட்டில் விளக்கேற்றுவாங்க, ஒரு நாட்டுக்கே வந்து இளவரசியாக வர்றப்போ அந்த நாட்டுக்கே விளக்கேற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல். அப்போ தான் நம்ம பொற்சுவையுமே விளக்கேற்றுற ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ ஏகப்பட்ட க்ரௌடு அங்கே வந்துட்டு நம்ம பொற்சுவை பார்க்கறதுக்காக பாண்டிய தேசமே வந்துட்டு மதுரைக்கு கூடி நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி க்ரௌடு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. நம்ம பொற்சுவையும் அவங்களுடைய தோழி சுகமதியும் வந்துட்டு விளக்கேற்றுற ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வந்து விளக்குகளையும் ஏற்றுறாங்க. அப்படியே மீதியில் உள்ள விளக்குகளை எல்லாம் ஏற்றி பிரம்மாண்டமாக இருந்துச்சான். அந்த வைகை நதி ஆற்றங்கரையே வந்துட்டு பார்த்தோன்னா விளக்குகளால் வந்து நிரம்பி கடந்துச்சான். அத்தனை விளக்குகள் இருந்துச்சான். அது எல்லாத்தையுமே பார்த்து ஜொலிச்சு போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம சுகமதி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறா. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பொற்சுவை அங்கே பாருங்க, அதாவது அந்த விளக்குகளை எல்லாம் ஒரு ஈட்டியை தலைகீழாக மண்ணில் குத்தி அந்த ஈட்டினோட மேலே வந்து பார்த்தோன்னா விளக்குகளை வச்சு அதில் எரிய வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றியும் அந்த மாதிரி பண்ணி வச்சது பார்க்கறக்கே அது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகமதி சொல்ல, அங்கே ஈட்டி மட்டுமா தலைகீழாக இருக்குது, சிலருடைய வாழ்க்கையுமே தலைகீழாகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பொற்சுவையும் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே சுகமதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுபடியும் லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சிருவா போல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க தோழி, இந்த மாதிரி அந்த ஈட்டி தலைகீழாக இருந்தாலும் அதுக்கு மேலே இப்போ விளக்கு பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக எரியுது. அந்த மாதிரி தான் சிலருடைய வாழ்க்கை இப்போதைக்கு தலைகீழாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி நல்லா விளக்கு மாதிரி ஒளிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ தான் வந்துட்டு பொற்சுவை வந்துட்டு மறுபேச்சே பேசாமல் அமைதியாக இருந்துடுறாங்க. அந்த பக்கம் அந்த விளக்கேற்றுற விழா நடந்துட்டுருக்கிறப்போ இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஆலோசனை கூட்டம் ஒன்று போட்டாங்கல்ல கருங்கை வாணனும் அரசரும். அங்கே வந்துட்டு நம்ம கருங்கை வாணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த தேவாங்கு விலங்குகளை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு காட்டை பற்றின அறிவு நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களால மட்டும்தான் முடியும். அதுவும் பாரி நாட்டை வந்து எதிர்த்து சண்டை போட்டு அவங்கக்கிட்ட இருந்து அந்த விலங்குகளை கொண்டு வரணும்னா நிறைய அறிவு, நிறைய காடை பற்றின தெளிவு, அதுக்கப்புறம் வீரம், இதெல்லாமே இருக்கிறவங்களால தான் முடியும்னு சொல்லி யோசிக்க, அப்போ தான் வந்துட்டு நம்ம பாண்டியர் சொல்கிறாரு, இந்த மாதிரி திரையர்கள் கூட்டத்தையே நம்ம பிடிச்சிட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஆனால் இதை முடிக்க முடிய மாட்டேங்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திரையர்கள் கூட்டம்னு சொன்ன உடனே தான் கருங்கை வாணனுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, ஏன் இவங்கள வச்சே நாம் திருடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம கருங்கை வாணன். நம்ம அரசர்கிட்ட அதை சொன்ன உடனே, கரெக்டு, திரையர்களுக்கு தான் காடை பற்றின அறிவுமே இருக்குது, அவங்களுக்கு தான் வீரமுமே ஜாஸ்தி, நல்லா உழைக்கக்கூடிய ஆளுங்களுமே, அதனால் அவங்கள வச்சு நாம் இந்த பிளானை போடலாம், அதாவது அந்த தேவாங்கு விலங்குகளை எடுத்துகிட்டு வர்ற பிளானை இவங்களை வச்சே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசருமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அதாவது இந்த வெளியே விளக்கேற்றுற விழா நடந்துட்டு இருந்துச்சு, அந்த விழாவை பார்க்க முடியலையே இந்த ஆலோசனை கூட்டத்தால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ ஒரு ஆலோசனை சொன்ன பார்த்தியா, இதுக்கப்புறம் எனக்கு அந்த வருத்தமே இல்லைடா, உடனடியாக அந்த வேலையை செய்யுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி நம்ம கருங்கை வாணனும் போகிறாரு. போயிட்டு நம்ம காலம்பன் இருப்பான் இல்லையா, திரையர்களுடைய கூட்டத்தலைவன், அவனை கூப்பிடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அடிமையாக வச்சுருக்காங்க. பெண்கள் குழந்தைகளை எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல பத்திரமா சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம காலம்பனை கூப்பிடுறாரு கருங்கை வாணன். கூப்பிட்டு, இந்த மாதிரி நாங்கள் தான் உங்களை அரெஸ்ட் பண்ணோம், அதாவது உங்களை நாங்கள் தான் அடிமையாக இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம்,
ஆனால் இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம காளம்பன் வந்துட்டு அப்படியே வெறி கொண்டு பார்த்துட்ருக்கான் கருங்கைவாணனை. அந்த இடத்துலயே வச்சு அவனால் போட்டு தள்ள முடியும். ஆனால் சுற்றி அத்தனை வீரர்கள் இருக்காங்க, இருந்தும் அவனால் அடித்து கொள்ள முடியும் தான். ஆனால் அந்த இனமே வந்துட்டு அவங்கக்கிட்ட சிறைப்பட்டிருக்கிறதுனால கம்மனை பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான் நம்ம காளம்பன். அப்போ தான் நம்ம கருங்கைவாணன் சொல்கிறான், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிமைகளை நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்கோம், அவங்க எல்லாரையுமே நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுற, பரம்பு நாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி தேவாங்க விலங்குகளை நீ பிடிச்சிட்டு வரணும். நீ எத்தனை பேரை கேட்டாலும் நான் அனுப்புகிறேன். அதாவது திரையர்களை நாங்கள் அடிமைப்படுத்தியிருக்கோம்ல, அந்த அவங்களிருந்து நாங்கள் எத்தனை பேர் வேணால் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் போயிட்டு எப்படியாச்சும் அந்த விலங்குகளை மட்டும் பிடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுடைய பொண்டாட்டி குழந்தைகளெல்லாம் விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கருங்கைவாணன் சொல்ல, காளம்பனுக்கு ஒரு நல்ல யோசனை. இதை பண்ணியாச்சும் எப்படியாவது நம்ம கூட்டத்தை நம்ம காப்பாற்றிடணும், ஏன்னா அவன் தான் கூட்டத்தின் தலைவன். சரி இதையாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் நம்ம காளம்பன். அதுக்கப்புறமாகத்தான் திரையர் கூட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு 20-30 பேரை கூப்பிட்டுட்டு நம்ம ஆள் வந்துட்டு இந்த பரம்பு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். இது எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு பாரிக்கிட்ட சொல்லி முடிக்கிறான் நம்ம காளம்பன். இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் எப்படியோ இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம பாரி அப்படி கண்ணில் தண்ணீர் விட்றா. ஆஹா, நீங்கள் திரையர் கூட்டத்தினராடா, இதை ஏன்டா முன்னாடியே சொல்லாமல் போனீங்க, என்னுடைய பங்காளிங்கடா நீங்கள். ஏன்னா இந்த பரம்பு நாட்டை சேர்ந்தவங்களும் திரையர்கள் கூட்டத்தினும் ஒரே ரத்தத்தில் பிறந்து வளர்ந்த தம்பிகள் மாதிரி நடந்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த உறவு முறைகள் இருந்திருக்கு. இந்த சமயத்தில் எங்கள் பங்காளிகளையாடா நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாரி வந்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுறான். கண்ணில் அத்தனை கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா விடுறான். பக்கத்தில் இருந்த தேக்கன் அவனுமே வந்துட்டு, ஆஹா பாரி நீ சொன்னியே ஒரு விஷயம், அதாவது இவங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்து இந்த மாதிரி ஓடுறாங்களே, இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால தான் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன. ஆனால் நான் அதை அப்போ கவனிக்கவே இல்லை. ஆனால் பார்த்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை பின்னாடி இருந்திருக்கு, அதை எப்படி நீ வந்து கணிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கனுமே அழுகிறாரு. ஏன்னா அவருமே வந்துட்டு திரையார் கூட்டத்தினுடைய பங்காளி மாதிரி தான். இப்படி அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஜனங்களே நம்ம கொண்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பயங்கர குற்ற உணர்ச்சியில் அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கொஞ்சம் நஞ்சம் உயிர் தப்பிச்சிருப்பாங்கல்ல, சுண்டா பூனையினால் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த பாம்பு கடி, அதுலேயும் பாம்பு விஷத்தை அம்பு வச்சு விட்டு அதுலேயும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நஞ்ச பேர் உயிரோடு இருப்பாங்களா, அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் மக்களையெல்லாம் வர சொல்லி அந்த அடிப்பட்டவங்களையெல்லாம் அனுப்பிச்சி விட்றாரு ஊருக்கு. பரம்பு நாட்டுக்கு அனுப்பிச்சி எப்படியாவது வைத்தியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வைத்தியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, இது கொம்பேரி மூக்கன் அப்படிங்கிற பாம்பினுடைய விஷத்தை நீங்கள் எடுத்து விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் செத்துருப்பாங்க. இது கொடி மூக்கன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விஷம் கம்மியாக தான் ஏறி இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருக்குது, அவங்களெல்லாம் நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலாம். ஆனால் கை போனது கால் போனதெல்லாம் போனது தான், அதை வந்து மறுபடியும் சரிப்படுத்த முடியாது, உயிரை மட்டும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வைத்தியரும் சொல்ல, அப்புறம் அவங்களோட அந்த உயிரெல்லாம் காப்பாற்றிட்டுருக்காங்க, ஒவ்வொன்றா வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம காளம்பனுக்குமே பயங்கரமான அடி, அங்கே இருக்கக்கூடிய மற்ற வீரர்களுக்குமே பயங்கரமான அடி. அந்த மருத்துவ முகாம்லேயே தான் இருக்காரு நம்ம பாரி. எப்படியாச்சும் அவங்களெல்லாம் குணப்படுத்திடணும், அந்த இடத்த விட்டு நகுந்தே போகலை, அவங்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பக்கபலமாகவே இருந்துக்கிட்டே இருக்காரு. இந்த சமயத்தில் தான் இவங்க நம்ம பங்காளிங்க, இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இனத்தையே வந்து பார்த்தோன்னா அடிமைப்படுத்தி வச்சுருக்கானுங்க பாண்டியர்கள். இப்போ இவங்க இந்த பங்காளிகளை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரி சொல்ல, ஆல்ரெடி அந்த முடிவை தேக்கன் எடுத்து அதுக்கான விஷயங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு.